ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம இன்னைக்கு அம்மா செஃப்ல பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. பருப்பு பொடி. நம்ம இன்னைக்கு ஆந்திரா மெஸ் ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆந்திரா மெஸ்ஸில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு பொடியை கொஞ்சம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப எளிமையாக நம்ம இன்னைக்கு வீட்லேயே இந்த பருப்பு பொடியை அதே மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அடிகனமான பேன் எடுத்திருக்கேன். பேனில் 1/2 கப்பு போல் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இது வறுபட்டாதான் நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரி பருப்பு பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக இந்த மாதிரி வறுபட்டு வரும். இந்த மாதிரி வறுபட்டதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அதை ஆற விட்டுடலாம். நல்லா பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் ஓரமாக மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே ஆறட்டும். அடுத்து அதே பேன்லேயே 1/2 கப்பு போல் சிறுபருப்பு, பாசி பருப்புன்னு இல்லையா, அது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையுமே பருப்பு போலவே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே மாதிரி ஈவனாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சுன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வறுக்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையுமே அதே பிளேட்லேயே நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாதான் பருப்பு பொடி நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், இதுவுமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பேன்லேயே 1/2 கப்பு போல் பொட்டுக்கடலை இது வறுத்தது தான். அதனால் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. கோல்டன் ப்ரௌன் கலர்லலாம் இதை கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது நல்லா லைட்டாக வறுத்தாச்சு. இதையுமே நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது இந்த பருப்பு பொடி அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்டியாக. இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையுமே அதே பிளேட்லேயே நான் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே ஒரு 10 போல் கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 போல் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே இது கூட ஒரு 4 போல் காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும் பருப்பு பொடிக்கு. அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கூட 2 வரமிளகாய் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு பருப்பு பொடி. இப்போ இதுவுமே வறுபட்டுருச்சு. இதை எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க. அப்படியே அதே பேன்லேயே இப்போ நம்ம 1 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது பருப்பு பொடி ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வறுத்தா போதும். அந்த ஜீரகம் நல்லா மணமாக வர ஆரம்பிக்கும். அப்போவே நீங்கள் எடுத்து திரும்ப பிளேட்டில் அதை மாற்றிடலாம். இப்போ இது நல்லா மணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதையுமே எடுத்து அந்த பிளேட்டில் மாற்றிட்டு அதையுமே நல்லா ஆற விட்டுறணும். இப்போ இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. பிளேட்டில் மாற்றினதை நம்ம கொஞ்ச நேரம் போல் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதும் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிடணும். பருப்பு பொடி எப்போவுமே எப்படி நம்ம அரைப்போமோ அதே மாதிரி தான் நல்லா நைஸாக இதை நம்ம பொடி பண்ணாதான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இது ரொம்ப நைஸாக இருக்குது. நான் கையிலேயே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு பொடி. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு
கொஞ்ச நேரம் போல் ஆற விடணும். இது கொஞ்சம் நம்ம அரைச்சது வந்து சூடாக இருக்கும். அதனால் நல்லா ஆறின பிறகு இதை எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையான போதெல்லாம் நம்ம இதை வந்து எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதம் வந்து பருப்பு பொடி சாதமாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்து ஆற விட்டாச்சு. இது அப்படியே ஆறுனதும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்குது. நல்லா சாதத்தில் போட்டு சுட சுட சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதில் சூடாக நெய்யை ஊற்றி சாப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே அந்த ஆந்திரா மெஸ்லலாம் சாப்பிட்ற அந்த பருப்பு பொடியை நம்ம இன்றைக்கி எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பருப்பு பொடி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.